எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜெனரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 13க்கான காணொளி. ஜெனரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 13க்கான காணொளி. இதில் 25 வினாக்கள் பார்க்க போகிறோம் விடையுடன். இதில் உள்ள ஒவ்வொரு வினாக்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல் கேள்வி, நேற்று கூட்டல் இரவு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நேற்றிரவு. சிறந்த கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை எனும் நூல் படைத்த கவிஞர். சிறந்த கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை எனும் நூல் படைத்த கவிஞர் ராஜமார்த்தாண்டன். அடுத்து, ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் எனும் நூலுக்கு தமிழ் வளர்ச்சி கழக பரிசு பெற்றவர் ராஜமார்த்தாண்டன். அடுத்து, பெருவாழ்வு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெருமை கூட்டல் வாழ்வு. பெருமை கூட்டல் வாழ்வு. ஊரின் வடகோடியில் இருந்த மரம். ஊரின் வடகோடியில் இருந்த மரம் நாவல் மரம். நாவல் மரம். தாத்தா நட்டு வைத்த மரம் நாவல் மரம். நாவல் மரம். அடுத்து பாருங்க, இந்த பொறுத்துக அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பரவசம் மகிழ்ச்சி பெருக்கு. துஷ்டி கேட்டல் துக்கம் விசாரித்தல். பரவி விரவி கோடினா எல்லை. இதுக்கு ஆப்ஷன் பி. அடுத்து, செங்காய் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் காய். செம்மை கூட்டல் காய். அடுத்து, இரவில் படையெடுத்து வரும் பழந்தின்னி. இரவில் படையெடுத்து வரும் பழந்தின்னி. வௌவால் கூட்டம். வௌவால் கூட்டம். நாவற்பழங்களை உதிர்த்து விடுவனவற்றுள் பறவைகள் அல்லாத ஒன்று. நாவற்பழங்களை உதிர்த்து விடுவனவற்றுள் பறவைகள் அல்லாத ஒன்று. அணில். பெருவாழ்வு வாழ்ந்த மரம். பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நாவல் மரம். நேற்று இரவு பேய் காற்றில் வேரோடு சாய்ந்தது நாவல் மரம். குன்றுகளின் நடுவே மாமலை போன்றது நாவல் மரம். நாவல் மரம். அடுத்து, கொல்லிப்பாவை எனும் சிற்றிதழை நடத்தியவர். கொல்லிப்பாவை எனும் சிற்றிதழை நடத்தியவர் ராஜமார்த்தாண்டன். அடுத்து, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற நூலை இயற்றியவர் யார்? அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற நூலை இயற்றியவர் யார்? ராஜமார்த்தாண்டன். அடுத்து, ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது. இதுக்கு தந்தம். ஏன்னா அதே ஆப்பிரிக்க யானைகளில் இந்த வேறுபாடே கிடையாது. 2 யானைகளுக்கும் ஆண் பெண் யானைகளுக்குமே தந்தம் இருக்கும். ஆனால் ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் இல்லை. தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. முண்டந்துறை. காட்டாறு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. காட்டாறு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது காடு கூட்டல் ஆறு. காடு கூட்டல் ஆறு. அடுத்து, அணைத்துண்ணி எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அனைத்து கூட்டல் உண்ணி. அனைத்து கூட்டல் உண்ணி. நேரம் கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது நேரமாகி. வேட்டை கூட்டல் ஆடிய என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது வேட்டையாடிய. அடுத்து, காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு டேஸ் என்று, அதாவது காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு எது?
புலி, புலிதான் காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்த இடம். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்த இடம் மேட்டுப்பாளையம். அடுத்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். தமிழ்நாட்டில் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. முண்டந்துறை புலிகள் காப்பகம். நன்றி, வணக்கம்.